வாரியார் சுவாமி தம்பி மகன்கள் திரு அருள்நந்தி அவர்கள், பல்வேறு திருப்பணிகளுக்கெல்லாம் கருவியாக இருக்கின்ற விருந்தினர் மாவட்ட செயலாளர் திரு எஸ்ஆர் அப்பு, காட்பாடி மேற்கு பகுதியினுடைய பகுதி செயலாளர் திரு பி நாராயணன் நேற்றைக்கு முந்தைய தினம் இந்த சிந்தனை ஆய்வு அரங்கத்தை துவக்கி வைத்தார்கள். தொடங்கியது ஆன்மீகம். அமைச்சருக்கு உட்பட்டவர்கள், நமக்கு கட்டுப்பட்டவர்கள். அமைச்சர்களுக்கு உட்பட்டாலும் ஏன்னா எல்லாம் வந்திருக்கிறவங்களாம் நம்ம ஊர் பிள்ளைங்க தான், நம்ம தலைவருங்க தான். வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட பாரம்பரியம் மிக்க பரம்பரையில் வந்தாலும் அந்த கட்சியின் ஊன்றுகோலாக காங்கேயநல்லூரில் பகுதியில் இருக்கின்ற வட்ட செயலாளராக விளங்குகின்ற ஆலோசனையும் பெற்று மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அண்ணன் OPS ஆலோசனை பெற்று இந்த விழாவினை கலந்து கொள்ள ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே எனக்கு முன்பாக பேசிய பெரியவர் புவனார் அவர்கள் 2 முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து உரைத்தார். இங்கே மாவட்ட செயலாளரும் இங்கே அவர் ஏற்கனவே அவரிடத்தில் கூறிய கோரிக்கையும் இந்த மேடையில் எடுத்துக் கொண்டார். இங்கு சென்ற முறை நான் இந்த விழாவுக்கு வருகின்ற போது இங்கு இருக்கின்ற முருகன் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு திருமண மண்டபம் கட்ட வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற பெரியவர்களும் நிர்வாகத்தினரும் இடத்திலே கோரிக்கையிட்டார்கள். அந்த கோரிக்கையை உடனடியாக நான் சென்னை சென்று மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு எடுத்து கூறிய போது டாக்டர் அருள்மிகு திருவானந்தர் பெரிய ஒரு கால்வாய் நம்பர் அந்த கிராமத்தில் நீங்கள் நவீன முறையில் அனைத்து வசதியும் கூடிய ஒரு திருமண மண்டபத்தை கட்டி கொடுக்க ஆணையிட்டார். ஆணையிட்டிருந்தவர் அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 110 விதியின் கீழ் சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது. முதலாக நாங்கள் அறிவிக்கப்படும் போது ரூபாய் 50 லட்சம் ஆகும் என்று உத்தேச மதிப்பீடு போடப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையில் மிகவும் நவீனமான முறையில் அதிக வசதி கூடிய அளவில் அதற்குண்டான தளவாட சாமான்கள் மற்றும் பாத்திரங்கள் உட்பட அத்தனை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் எடுத்து கூறிய வண்ணத்தில் இதற்காக ரூபாய் 1,90,00,000 மதிப்பு அங்கீகரிக்கப்பட்டு இன்னும் 15 தினங்களுக்கு அதற்கு டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்க எடுக்கப்படும். மேலும் இங்கே எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் திரு புவனார் அவர்கள் இங்கே இருக்கின்ற சாலைக்கு திருவானந்த வாரியார் சாலைகள் என்று பெயரிட வேண்டும் என்று கூறினார். இந்த கோரிக்கையும் விரைவாக இந்த திருமண மண்டபத்தை அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் மற்றும் எனக்கு முன்பாக பேசிய மாவட்ட கழகத்தில் கூறிய பக்த அருள்மிகு அந்த வாரியார் சுவாமிகள் பிறந்த 25/8 ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாளை தமிழக அரசின் சார்பாக அரசு விழாவாக கொண்டாடுவதற்கு இங்கு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் நானும் அவர் கூறிய செய்தியை மக்கள் தொடர்பு அமைச்சரும் சேர்ந்து விரைவாக மாண்புமிகு முதலமைச்சரை எடுத்துச் சென்று அதை அரசாணையாக வெளியிடுவதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் என்று இங்கு உறுதி கொடுத்துள்ளே இங்கே பேசிய என்னென்ன கோரிக்கை வைத்தார்களும் சென்ற முறை வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. தற்போது புதிதாக ஊரின் மத்திய பகுதியில் ஒரு நுழைவார் வேண்டும் என்று எடுத்துக்கொண்டார்கள். அதை திருமண மண்டபம் கட்டும்போது அதற்கும் சேர்த்து மதிப்பீடு தயார் செய்து அந்த நுழைவாயும் கட்ட வேண்டும் என்று தற்போது எடுத்துக்கொள்கிறேன். அந்த நுழைவாயில் கட்டுவதற்கும் முதலமைச்சர் ஆணைப்பட்டு விரைவாக அந்த பணியும் தொடங்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு